ஹலோ டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பாக்குற எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இப்போதைக்கு நம்மளோட சேனல்ல யூஜி டிஆர்பி அண்ட் யூஜிசி நெட்டுக்கான கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. குறிப்பா எதுலன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம முடிக்க போறோம். அதுல ஆல்ரெடி நான் ஆங்கிலோ சாக்சன் ஏஜ், ஆங்கிலோ நார்மன் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆஸ் வெல் அஸ் அது ரிலேட்டடா எம்சிக்யூஸும் நம்மளோட சேனல்ல பார்த்தாச்சுங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா நம்மளுடைய பிளேலிஸ்ட செக் அவுட் பண்ணி பாருங்க. யூஜிசி நெட் அஸ் வெல் அஸ் யூஜிடிஆர்பிக்கு ஒரே பிளேலிஸ்ட்ல தான் நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹிஸ்டரி ஆஃப் லிட்ரேச்சர்ல ஒரு தேர்ட் டாபிக் என்னன்னா தி ஏஜ் ஆஃப் சாசர். இந்த ஏஜ் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணிட்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ப்ரிப்பேர் பண்ற நிறைய பேருக்கு இது போய் சேரும். சரிங்களா? சோ ஒவ்வொரு இதுவுமே பார்த்தோம் இல்லையா? இப்ப ஆங்கிலோ சாக்சன் ஏஜ் எப்படி முடிவாச்சு, அதே மாதிரி ஆங்கிலோ நார்மன் ஏஜ் எப்படி முடிவாகி இந்த ஏஜ் ஆஃப் சாசர் பிறந்தது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தாகணும். அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்மளுக்கு ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா ஒரு ஏஜ் தோன்றுதுன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஏஜ் எப்படி முடியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த ஏஜ் ஆஃப் சாசர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு இங்கிலீஷ நிறைய டெவலப்டு இங்கிலீஷா கொண்டு வந்தவர் யாருன்னா சார்ல்ஸ் தான். அது மட்டும் இல்லாம ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ்ல எல்லாம் இந்த ஒரே ஃபார்ம்ல எழுதியிருப்பாங்க. இதுல டிஃபரெண்ட் ஃபார்மை இன்னோவேட்டிவா கொண்டு வந்தவர் சார்ல்ஸ். அதனாலதான் அந்த ஏஜ்ல நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த ஏஜ் ஆஃப் சாசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம அவர் ஏஜ்ல இருந்த சாசர் மட்டும் இல்லாம இன்னும் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சாரி, எனக்கு கோல்டு, அதனால என்னால கண்டினியூஸா பேச முடியல. சாரி ஃபார் தட். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் இதுல டீச் பண்றேன். நிறைய பேர் வீடியோ சீக்கிரம் போடுங்கன்னு சொன்னாங்க. 2 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பா நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா? சோ தி ஏஜ் ஆஃப் சார்ல்ஸ் இயர் பாத்தீங்கன்னா 1340 இருந்து 1400 வரைக்கும். இந்த ஏஜ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஏஜ் ஆஃப் சார்ல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் அவருடைய லைஃப் ஸ்பேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட், அதாவது இந்த ஏஜ் ஆஃப் சார்ல்ஸ் தோன்றுவதற்கான 3 முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றதுதான். அதாவது இங்கிலாந்துக்கு வந்த ஒரு 3 மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நேரத்துல ஒரு ஆபத்து வந்தாலே நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியாது, கஷ்டம் சொல்லுவாங்க. ஆனா ஒரே நேரத்துல என்னடா இது 3 ஆபத்து அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா the 100 Years War. அதோட இயர் பாருங்க 1337 இருந்து 1453. இதுல நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், 100 Years வார்னு சொல்றீங்க, ஆனா இயரை பார்த்தா கிட்டத்தட்ட 116 இயர்ஸ், அதாவது 116 இயர்ஸ் நடந்திருக்கே அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம். ஆக்சுவலி உண்மையா இந்த போர் 116 நாள் நடந்திருக்கு. ஆனா 100 நாட்களுக்கு மேல நடந்ததுனால இது 100 Years வார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதோட பேக்ரவுண்ட் என்ன, அதாவது 100 Years வாருக்கும் இந்த ஏஜுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பாக்கலாம். அதாவது ஆங்கிலோ நார்மன் ஏஜ்ல இருந்து தான் நம்ம ஏஜ் ஆஃப் சார்ல்ஸ் வந்திருக்கு இல்லையா? இது இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் நடைபெற்ற ஒரு போர் தான் இந்த 100 Years வார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் நடைபெற்ற ஒரு போர் தான். ஃபர்ஸ்ட் இப்ப இங்கிலாந்து எட்வர்ட் செகண்ட் ஆட்சி புரிந்துட்டு வர்றாரு. அதாவது எட்வர்ட் செகண்டோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எட்வர்ட் 2 ஆட்சிக்கு வராரு. அவர் வரும்போது அந்த ட்ரெஷரி இருக்கும் இல்லையா, பணம், அது எதுவுமே இல்ல. அதாவது ரொம்பவே மோசமான நிலைமையில தான் அரசாங்கம் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப ஒரு கிங்கா இருந்து அவர் என்ன பண்ணணும்னா எப்படி கஜானாவை ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல தான் அவர் மேற்கொள்ளணும். ஆனா அந்த மாதிரியான எதுவுமே அவர் பண்ணாம ஒரு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இல்ல அப்படின்னும் போது அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே எட்வர்ட் செகண்ட் மேல மிகப்பெரிய கோபம் வருது. இவர் ஒரு குட் ரூலரே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை வெறுக்கிறதுக்கு இன்னொரு காரணம், அவருடைய ஃபேவரட் நோபலான கேப்ஸ்டன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் மேல இவர் அதிக ஈடுபாடு கொண்டமையால அவங்க வைஃபை இவரை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, இசபெல்லா, அவங்க ராஜர் மார்டிமர் அப்படின்ற ஒரு நோபல் மேனை இது பண்ணிக்கிட்டு எட்வர்ட் செகண்ட கொலை பண்ணிடுறாங்க. எட்வர்ட் செகண்ட கொலை பண்ணிட்டு ஒரு 3 இயர்ஸ் ராஜர் மார்டிமர் தான் இசபெல்லா குவீனோட அங்க ஆட்சி புரிகிறாரு. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, எட்வர்ட் தேர்ட் யாருன்னா எட்வர்ட் செகண்டோடைய பையன். அவன் ராஜமர் மார்டிமரை கொலை செய்துட்டு அவன் அரியணையை ஏற ஆரம்பிக்கிறான்.
அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஆங்கிலோ நார்மன் ஏஜ்லயே பிரெஞ்சு வந்து ஒரு அபிஷியல் லாங்குவேஜா ரொம்ப ஆதிக்கம் செலுத்துது. இது எதுவுமே எட்வர்ட் தேர்டுக்கு வந்து பிடிக்கல. சோ அப்ப ஒரு வார் ஏற்படுது இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும். அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா 100 years வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அதே சமயத்துல வந்த இன்னொன்னுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த பிளாக் டெத். அதோட இயர் பாத்துக்கோங்க 1346 இருந்து 1353 வரைக்கும். இந்த பிளாக் டெத் அப்படின்றது இங்கிலாந்து மட்டும் இல்லாம ஹோல் யூரோப் கான்டினென்ட்டையே தாக்க ஆரம்பிச்ச ஒரு பெரிய பெரிய டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதான் நம்ம பிளாக் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, எலியினால ஏற்படக்கூடிய ஒரு விதமான நோய் இல்லையா, அது வந்ததுன்னா எல்லாரும் இறந்துருவாங்க. அந்த ஒரு டெட்லி டிசீஸ் தான். ஓகேங்களா? அந்த காலத்துல அதுக்கெல்லாம் மருந்து எல்லாம் கண்டுபிடிக்கல இல்லையா, இப்பயுமே பிளேகுக்கு வந்து இருக்கான்றது நம்மளுக்கு தெரியும். சோ அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நோய் வந்து ஜூன் 1348 வந்து பரவ ஆரம்பிக்குது. இது பரவறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, போர் நடக்கிறதுனால நேவல், அதாவது ஷிப் வந்து ஊர் மாதிரி ஊரு அந்த மாதிரி எல்லாம் போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. அங்க இருந்து அப்படியே இன்செக்ட் மூலியமா ரேட்டுக்கு வந்து அப்படியே எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இதனால கிட்டத்தட்ட பிரிட்டன்ல, அதாவது இங்கிலாந்துல 1/3 ஆஃப் பாப்புலேஷன், 1/3 வந்து மக்கள் வந்து இறந்தே போயிடுறாங்க. அவங்களோட உடம்பு எல்லாமே கருப்பு நிறத்துல மாறிடுது. இதனால பாதி பாப்புலேஷன் குறைஞ்சது. ஒரு பக்கம் வார் நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் இந்த டெட்லி டிசீஸ். தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெசன்ட் ரிவால்ட். இதுதான் என்னன்னா மக்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு பக்கம் வார் நடக்கிறதுனால எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இல்ல, பணம் எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் டிசீஸ்னால மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. இதுல இவங்க என்ன பண்றாங்கன்னா, அரசாங்கத்துல இருந்து வேலை அதிகமா வச்சு ஃபுட்டை விற்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது காமன் பீப்புள் என்ன பண்ண முடியும், காசு இல்லாதவங்க என்ன பண்ண முடியும். அதனால இவங்க என்ன பண்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா போர் தொடுக்குறாங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பெசன்ட் ரிவால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது எப்ப மேற்கொள்ளப்படுதுன்னா 1381 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து வேலைக்கு வச்சாலும் பணம் தர மாட்டாங்க. அப்ப காமன் பீப்புள் அவங்களுக்கு ஃபுட்டுக்கு என்ன பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் வருது. மே 1381 அத ப்ரொடெஸ்ட் பண்ண காமன் மேன்ஸ் எல்லாருமே வந்து கவர்மெண்டோட ஆட்சியே சாச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த போர்ல மட்டும் கிட்டத்தட்ட 1500 ரிபல்ஸ் வந்து கொல்லப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த 3 தான் வந்துட்டு ஆங்கிலோ நார்மன் ஏஜ் முடிஞ்சு நம்மளுக்கு வந்து ஏஜ் ஆஃப் சார்ஜர் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம். அதாவது இதுலயேதான் ஏஜ் ஆஃப் சார்ஜரும் இருக்கிறாரு. இந்த ஒரு சைட் பை சைட் விஷயத்துல எப்படி லிட்ரேச்சரா அவர் இம்ப்ரூவ் பண்றாரு அப்படின்றதுதான் த ஏஜ் ஆஃப் சார்ஜர். சரிங்களா? இப்ப அதுல வந்து ஏஜ் ஆஃப் சார்ஜர்ல நான் சொன்ன மாதிரி சார்ஜர் மட்டும் இல்ல, ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாஃப்ரே சார்ஜர், செகண்ட் பாத்தீங்கன்னா வில்லியம் லாங்லாண்ட், அடுத்தது ஜான் வைக்லிஃப், அடுத்து ஜான் கோவர், அடுத்து ஜான் மேண்டவில். இவங்க எல்லாருமே ஏஜ் ஆஃப் சார்ஜர் அந்த காலகட்டத்துல இருந்த ஒரு ஃபைனஸ்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதுலயே குறிப்பிட்டு ஒரு 3 பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜாஃப்ரே சார்ஜர், வில்லியம் லாங்லாண்ட் அண்ட் ஜான் கோவர். இதுல வந்து ஜான் கோவரும் ஜாஃப்ரே சார்ஜரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ இவங்களை பத்தி டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம பார்க்க போற ரைட்டர் யாருன்னா ஜாஃப்ரே சார்ஜர். ஒரு நம்மளோட இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன் தாங்க ஜாஃப்ரே சார்ஜர். அவரோட இயர் கொடுத்தாச்சு. இந்த இவருடைய காலகட்டத்தில் ஏஜ் ஆஃப் சார்ஜர் என்னன்னு சொல்றாங்கன்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் லிட்ரேச்சர். ஏன்னா இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜுக்கு ஓல்டு இங்கிலீஷ் வந்து இருந்தது, மிடில் இங்கிலீஷ் இருந்தது. இந்த மிடில் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் வந்து இப்படிதான்ப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மாடர்ன் இங்கிலீஷா கொண்டு வந்தவர் யாருன்னா ஜாஃப்ரே சார்ஜர் தான். அதனாலதான் அவரை நிறைய நிக் நேம்ஸ்ல சொல்லுவாங்க. இப்ப ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி யாருன்னு கேட்டாலும் ஜாஃப்ரே சார்ஜர். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் யாருன்னு கேட்டாலும் ஜாஃப்ரே சார்ஜர். அந்த மாதிரி இப்ப இதெல்லாம் நம்மளுக்கு யூஜிசி நேரத்துல இம்பார்ட்டன்டா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதுலயுமே இது பாருங்க, அப்போ வந்து அவர் காலகட்டத்துல வந்து இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் வந்து நிறைய கிடையாது இல்லையா. ஏன்னா அப்பதான் அந்த மொழி வந்து வளருது அப்படின்னும் போது இவருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த இட்டாலியன் ரைட்டர்ஸ் எல்லாம் யாருன்னா தாந்தே, பிரான்சிஸ்கோ பெட்ராச், பொக்காஷியோ. இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சுதான் இவர் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒர்க்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சார்ஜர் அப்படின்றவர் வந்து எப்படிங்க அவருக்கு எல்லா இட்டாலியன் லாங்குவேஜ் எல்லாம் தெரியுது அப்படின்னு கேட்பீங்க. இந்த 100 years வார்ல வந்து அவர் பங்கு பெறும்போது பிரான்ஸுக்கு அவரை நாடு கடத்தப்படுறார். அங்க கொஞ்ச நாள் இருக்கும்போது பிரெஞ்சு கத்துக்கிறார். அடுத்தது இட்டாலிக்கு சுற்றுப்பயணம் போறார். அங்க கொஞ்ச நாள் இருந்து இட்டாலியை கத்துக்கிறார். சோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் கத்து அதை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பிரதிபலிச்சாரு. சரிங்களா? இவருதான், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நம்மளுக்கு யூஜிசி நெட்லயே கேட்பாங்க. சார்ஜர் வந்து என்னன்னா
3 கிங்ஸுக்கு கீழே சர்வ் பண்ணிருக்காரு. அதாவது கோர்ட் போயிட்டா இருந்திருக்காரு, இல்ல சிவில் சர்வெண்டா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 3 கிங்குக்கு கீழே அவர் வேலை செஞ்சிருக்காரு. யார் யாருன்னா எட்வர்ட் III, ரிச்சர்ட் II அண்ட் ஹென்றி IV. இவங்க எல்லாருக்கும் கீழே அவர் வேலை செஞ்சிருக்காரு. அதாவது இவரு வாழ்ந்த காலகட்டத்துல இத்தனை அரசர்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை நம்மளுக்கு கொஸ்டினாவும் கேட்கலாம். யாருடைய இதுல வந்து அவர் இல்ல, யாருடைய ஆட்சி முறையில அவர் இல்லாம இருந்திருக்கலாம். இப்ப எட்வர்ட் II ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு கூட கேட்பாங்க. அவரோட ஆட்சி முறையில இவர் இல்ல அப்படின்ற ஒரு ஆன்சர் கூட நம்மளுக்கு வரும். இப்ப என்னன்னா கிட்டத்தட்ட அவர் 17 ஓகேங்களா 17 இயர்ஸ்லயே இந்த கோர்ட்டு அந்த போயட்டா அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் ஈடுபட்டிருக்காரு. இவர் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட். அப்புறம் நான் சொன்ன மாதிரி 100 இயர்ஸ் வார்ல அவர் பங்கு பெற்றிருக்காரு. இவருடைய லிட்ரரி கெரியரை வந்து 3 ஃபேஸா பிரிக்கிறாங்க. பிரெஞ்சு ஃபேஸ், இட்டாலியன் ஃபேஸ் அண்ட் இங்கிலீஷ் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி 3 ஃபேஸ் 3 காலகட்டங்களா வந்து பிரிக்கிறாங்க. அது பிரெஞ்சு ஃபேஸ்ல தான் அவர் என்ன மாதிரியான புக்ஸ் எழுதியிருக்காரு, அதே மாதிரி இட்டாலியன் ஃபேஸ்ல என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு, இங்கிலீஷ்ல ஃபேஸ்ல இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் எழுதிருக்காரு. ஏன்னா இவர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல ஊர்கள் போயிருக்காரு, பல விஷயங்களை கேள்விப்பட்டிருக்காரு, பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. அது எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல அவர் எழுத ஆரம்பிக்கிறார். இப்ப பிரெஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தி ரொமான்ஸ் ஆஃப் தி ரோஸ். இது வந்து ஒரு அலிகரிக்கல் லவ் போயம் சொல்றாங்க. ஆக்சுவலி இது ஒரிஜினல் வந்து பிரெஞ்சு மொழியில இருந்து ரோமன் டி லா ரோஸ், அததான் வந்து தி ரொமான்ஸ் ஆஃப் தி ரோஸ் அப்படின்னு அவர் இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாரு. இது வந்து ஒரு அலிகரிக்கல் லவ் போயம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த அலிகரி அப்படின்ற வேர்ட் எல்லாம் வந்து கொண்டு வந்தவரே சார்ல்ஸ் தான் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன போயம், ஒரு ஷார்ட் போயம் இருந்தது, வேர்ஸ் இருந்தது, ப்ரோஸ் இருந்தது அப்படின்றதுதான் பார்த்தோம் இல்லையா. இப்ப வந்து இந்த அலிகரிக்கல், அதே மாதிரி ட்ரீம் விஷன்ல எழுதப்பட்ட ஸ்டோரி, இந்த மாதிரியான புது புது விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்ததுனாலதான் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்றதே நம்ம சொல்றோங்க. நெக்ஸ்ட் புக் பாத்தீங்கன்னா தி புக் ஆஃப் தி டச்சஸ். இது வந்து யாருக்காக எழுதப்பட்டதுன்னா இது வந்து ஒரு எலிஜின்னு சொல்றாங்க. எலிஜின்னா உங்களுக்கு தெரியும், அதாவது துயரமான சம்பவத்துக்காக வருந்தது. அந்த மாதிரி இன் மெமரி ஆஃப் பிளான்ச் வைஃப் ஆஃப் ஜான் ஆஃப் காண்ட். ஓகேங்களா, இது கொஞ்சம் மறைஞ்சிருக்கும். GAUNT. காண்ட் யாருன்னா இவருடைய பேட்ரன். அவரோட வைஃப் பிளான்ச் வந்து இறந்திருப்பாங்க. அதுக்காக ஒரு எலிஜியா எழுதுனதுதான் இந்த புக் ஆஃப் தி டச்சஸ். இது வந்து ட்ரீம் விஷன்ல எழுதுனது ஒரு போயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தி கம்ப்ளைண்ட் அன்டு பிட்டி. இதுவும் ஒரு அலிகரிக்கல் போயம். அண்ட் அனலிடா அண்ட் ஆர்செட். இது வந்து ஒரு அன்பினிஷ்டு 357 லைன் போயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு 4 போயம் கொடுத்துட்டு கூட இதுல எது வந்து சார்ல்ஸரோட அன்பினிஷ்டு போயம் அந்த மாதிரி நம்மளுக்கு கேட்கலாம். ஈவன் நம்மளோட ஃபேமஸான கேன்டர்பரி டேல்ஸே ஒரு அன்பினிஷ்டு தானே. ஏன்னா அவர் ஒரிஜினலா 120 ஸ்டோரிஸ் எழுதலாம்னு பிளான் பண்ணிருப்பாரு. ஆனா எழுதுனது என்னவோ 24 ஸ்டோரிஸ் தான். ஓகேங்களா. சோ பிரெஞ்சு ஃபேஸ்ல எழுதப்பட்ட போயம்ஸ் அண்ட் இது எல்லாமே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இட்டாலியன் ஃபேஸ். இட்டாலியன் ஃபேஸ்ல எழுதப்பட்ட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் எல்லாம் சார்ல்ஸரோடையது எதுனா ட்ரையலஸ் அண்ட் கிரிசிடா. ஓகேங்களா. இட் இஸ் லிட்டரரி. இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். அதாவது கிரிசிடா வந்து ஒரு அன்ஃபெய்த்ஃபுல் லவரா வந்து ட்ரையலஸ்க்கு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி ட்ராஜிக் ஸ்டோரி. ஆனா அது எந்த ஃபார்ம்ல எழுதியிருப்பாங்கன்னா எபிக் போயம் ஃபார்ம்ல எழுதியிருப்பாங்க. அதுல ஒரு இம்பார்ட்டன்டான லைன் தான் ஆல் குட் திங்ஸ் மஸ்ட் கம் டு அன் எண்ட். என்னதான் ஒரு பெரிய நல்ல விஷயமா இருந்தாலும் அதுவும் கண்டிப்பா முடிவுக்கு வந்துதானே இருக்கணும். இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்காக சந்தோஷப்படுறோம் அப்படின்னா எத்தனை நாளைக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்க முடியும் இல்லையா. சோ அதுக்கு ஒரு எண்ட் இருக்கு அப்படின்றது ஒரு ஃபேமஸான லைன் வந்து இந்த ட்ரையலஸ் அண்ட் கிரிசிடால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நியர்லி எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கன்னா 8239 இருந்து 8244 லைன்ஸ் இருக்கலாம்னு சொல்றாங்க. இது எந்த முறையில எழுதப்பட்டதுன்னா ரைம் ராயல். இப்ப இந்த ஒரு முறையெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே யாருன்னா சார்ல்ஸ் தான். அண்ட் இந்த ஒர்க் வந்து பொக்காஷியாவோட பிலாஸ்ட்ராட்டோ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த புக்கை தழுவி எழுதப்பட்டதுதான் ட்ரையலஸ் அண்ட் கிரிசிடா. ஓகேங்களா. இப்ப பொக்காஷியாவோட பிலோஸ்ட்ராட்டோ இந்த புக்கை தழுவி எழுதப்பட்டது இங்கிலீஷ்ல ட்ரையலஸ் அண்ட் கிரிசிடா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ஃபேம். இது கிட்டத்தட்ட 2005 லைன்ஸ் இருக்கு. இதுவுமே ட்ரீம் விஷன்ல எழுதப்பட்ட ஒரு போயம்னு சொல்றாங்க. கம்போஸ் இன் ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ். இன் 18th century அலெக்சாண்டர் போப் த டெம்பிள் ஆஃப் ஃபேம் எ விஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் தழுவி எழுதப்பட்டது எப்போ 18th century. இவர் இருக்கிறது 14th century இல்லையா. அதுக்கப்புறம் இந்த ஒரு போயம் தழுவி எழுதுனது யார் எழுதுனாருன்னா அலெக்சாண்டர் போப். அது என்ன போயமோட பேர்னா த டெம்பிள் ஆஃப் ஃபேம்
a vision. இதெல்லாம் நம்மளுக்கு யூஜிசி நெட்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஆஃப் ஃபால்ஸ். இது நிறைய பேர்ல சொல்றாங்க, பார்லிமெண்ட் ஆஃப் பேர்ட்ஸ்னு சொல்றாங்க, இல்ல அசம்பிளி ஆஃப் ஃபவுல்ஸ்னு சொல்றாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 லைன்ஸ் போயம். இதுவுமே ஒரு ட்ரீம் விஷன்ல எழுதப்பட்டது, ரைம் ராயல் ஸ்டான்ஸால எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ட்ரீம் விஷன் அப்படின்னா என்னன்னா, அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கனவுல வரக்கூடிய சில விஷயங்கள் அவர் கதையா எழுதியிருக்காரு, போயமா எழுதியிருக்காரு. Contains earliest reference to the idea that Saint Valentine's Day is a special day for lovers. இப்ப பாருங்க, நம்மளுக்கு இப்பதான் தெரியும் வேலண்டைன்ஸ் டே அப்படின்றது வந்து லவர்ஸ்க்கான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இத அவருடைய போயம்லயே அப்போ குறிப்பிட்டு இருக்கிறதா சில இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆரச் அவர் வந்து சாசர் வந்து என்னன்னு சொல்றாருன்னா, இந்த ஒரிஜினல் மித் மேக்கர். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நிறைய கேட்பாங்க. இந்த ஒரிஜினல் மித் மேக்கர் அப்படின்னு சாசரை சொன்னவர் யாருன்னா ஆரச். நெக்ஸ்ட் என்னன்னா, த லெஜெண்ட் ஆஃப் எ குட் விமன். இதுவும் ஒரு போயம் தான். இந்த போயமும் ட்ரீம் விஷன் ஃபார்ம்ல எழுதப்பட்டது. தேர்ட் லாங்கஸ்ட் போயம் யூஸ் iambic pentameter. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் எதுனா த கேண்டர்பரி டேல்ஸ், செகண்ட் லாங்கஸ்ட் எதுனா ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா. அதுவே தேர்ட் லாங்கஸ்ட் போயம் ஆஃப் சார்ஸ் கேட்டாங்கன்னா த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். சாரி த லெஜெண்ட் ஆஃப் எ குட் விமன். ஓகேங்களா? இது எல்லாமே இட்டாலியன் ஃபேஸ்ல எழுதப்பட்ட ஒன்று. அடுத்து நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் ஃபேஸ். இங்கிலீஷ் ஃபேஸ்ல எழுதப்பட்டது என்ன அப்படின்றத பார்க்கலாம். 1386ல he was selected as a member of parliament. கென்டோடைய பார்லிமெண்ட் மெம்பரா இவர் எலெக்ட் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் எழுதுனதுதான் என்னன்னா கேன்டர்பரி டேல்ஸ். கேன்டர்பரி டேல்ஸ் இது எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்றது நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. கேன்டர்பரி டேல்ஸ் அப்படின்னு டேல்ஸ்னாலே உங்களுக்கு ஸ்டோரிஸ் அப்படின்றது தெரியும் இல்லையா? ஒரு குரூப் ஆஃப் பில்கிரிம்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 பேர். இப்ப சில யூஜிசி நெட்ல சாசர் கூட சேர்த்து எத்தனை பேர் அப்படின்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க. தெளிவா பாத்துக்கோங்க. ஆனா பில்கிரிம்ஸ் மட்டும் எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்கன்னா 30 பேர். சாசர் என்ன பிளான் பண்றாருன்னா 30 பேர் பில்கிரிமேஜ் போடுறாங்க இல்லையா? எல்லாரும் போகும்போது ஒரு 2 ஸ்டோரி, வரும்போது 2 ஸ்டோரி, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 ஸ்டோரிஸ் அவர் வந்து பிளான் பண்றாரு. ஆனா அவர் கம்ப்ளீட் பண்ணது என்னவோ 24 ஸ்டோரிஸ் தான் எழுதி கம்ப்ளீட் பண்றாரு. இவங்க எங்க பில்கிரிமேஜ் போறாங்கன்னா டபாடின் இன் சவுத் வார்க்ல இருந்து சென்ட் தாமஸ் பக்கெட் ஆஸ் கேண்டர்பரி அட் கேண்டர்பரி கேத்ட்ரல். அங்கதான் வந்து அவங்க போறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தாமஸ் பக்கெட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர். நம்ம வந்து ஆங்கிலோ நார்மன் ஏஜ்லயே பார்த்திருப்போம். ஹென்ரி வந்து தாமஸ் பக்கெட்டை வந்து அசாசினேட் பண்ணிருப்பாரு, அதாவது மர்டர் பண்ணிருப்பாரு. சோ அந்த ஷ்ரைனுக்கு தான் சார்சர் வந்து பில்கிரிமேஜோட போறாரு. சோ நான் ஆல்ரெடி இதுல சொன்னது எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் சார்சருடைய மேக்னம் ஆப்பர்சன் கன்சிடர் பண்ணக்கூடிய புக் எதுனா இந்த கேண்டர்பரி டேல்ஸ் தான். இதுல அவர் சட்டையர் பிளஸ் ரியாலிசம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அண்ட் இது என்ன டயலாக்ட்ல எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா, இட் வாஸ் ரிட்டன் இன் மிட்லாண்ட் டயலாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்னன்னா, இதுல இம்பார்ட்டன்டான இது என்னன்னா, இந்த 24 ஸ்டோரிஸ் எல்லாமே வேர்ஸ் ஃபார்ம், அதாவது போயட்டிக் ஃபார்ம்ல தான் எழுதப்பட்டிருக்கு. இதுல 2 ஸ்டோரி மட்டும் ப்ரோஸ் ஃபார்ம்ல எழுதப்பட்டிருக்கு. இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இன் யூஜிசின்னு. 2 ஸ்டோரி மட்டும் ப்ரோஸ் ஃபார்ம்ல எழுதப்பட்டிருக்கு. அது எதுனா த பார்சன்ஸ் டேலும் த டேல் ஆஃப் மிலிபி. இதுல இம்பார்ட்டன்டான டேல்ஸ் எதுனா நைட்ஸ் டேல், மில்லர்ஸ் டேல், ரிவிஸ் டேல், த குக்ஸ் டேல், த வைஃப்ஸ் ஆஃப் பாத்ஸ் டேல், த பார்டனர்ஸ் டேல். இது எல்லாமே இம்பார்ட்டன்டான ஒண்ணுன்னு சொல்றாங்க. அண்ட் சார்சருடைய ஜானர் என்னன்னா போயட்ரி, ரொமான்ஸ், அல்லிகரி அண்ட் ஃபேபிள்ஸ். இவர் வந்து என்னன்னா சொசைட்டியோட ரியலிஸ்டிக் வியூவா அவரோட ஸ்டோரியில சொன்னாரு. அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம ஆங்கிலோ நார்மன் ஏஜ், ஆங்கிலோ சாக்சன் ஏஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோஸ பத்தியும் கிங்ஸ பத்தியும் அவங்களுடைய வீர தீர செயல்களை பத்தி மட்டும்தான் சொல்ற மாதிரியான கதைகள் எல்லாம் நம்ம பாத்திருக்கோம். ஆனா சார்சர் அப்படின்ற அந்த மனுஷன் தான் ஈவன் காமன் பீப்புளோட வியூல இருந்து ஒரு ஸ்டோரி எழுதுறாரு, காமன் பீப்புளை பத்தி எழுதுறாரு. அவருடைய கேண்டர்பரி டேல்ஸ் எடுத்துக்கிட்டாலே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொல்ற மாதிரி இருக்கும். சோ காமன் மேனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுத ஆரம்பிச்சது சார்சரோட ஏஜ்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் he was the one who introduced heroic couplet in English verse அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். சோ சார்சர் பத்தி இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு போதும். ஆக்சுவலி கண்டிப்பா ஒரு 2 questions வந்து இவருடைய ஏஜ்ல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எந்த ரைட்டர் பத்தி பார்க்க போறோம்னா வில்லியம் லாங்லேண்ட். இவரோட இயர் பாத்துக்கோங்க.
இவரை என்னன்னு ரெஃபர் பண்ணுவாங்கன்னா ராபர்ட் லாங்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில மேனுஸ்கிரிப்ட்ல சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. இவருடைய மேஜர் ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியர்ஸ் ப்ளோமேன், இதை வச்சுதான் அவர் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிங்க பத்தி ஹீரோவை பத்தியே வந்துட்டு இருந்த ஸ்டோரியை தாண்டி ஒரு காமன் மேனை பத்தி ஒரு ஸ்டோரி எழுதுனது அப்படின்னா சார்ஜர் as well as வில்லியம் லாங்லேண்ட். இது வந்து ஒரு லாங் அலிகரிக்கல் ட்ரீம் விஷன் போயம் மிடில் இங்கிலீஷ் அல்லிட்ரேட்டிவ் வேர்ஸ்ல எழுதப்பட்டது. இப்ப சார்ஜர் வந்து புது புது டெக்னிக், புதுசா ரைம் ராயல் அதெல்லாம் கொண்டு வந்தார். ஆனா வில்லியம் லாங்லேண்ட் என்னன்னா நம்ம ஓல்டு இங்கிலீஷ்ல பயன்படுத்தின அந்த அல்லிட்ரேட்டிவ ரிவைவல் பண்ணி கொண்டு வந்திருக்காரு, புதுப்பிச்சு கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா இது நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருந்த ஒரு இது தானே, அது எதுக்கு நம்ம மறக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அல்லிட்ரேட்டிவ் வேர்ஸ் வந்து திருப்பி கொண்டு வராரு. இது அந்த ஸ்டோரியோட நரேட்டர் யாருன்னா வில். அதே மாதிரி இந்த ஸ்டோரிய வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸா பிரிச்சிருக்காங்க. அதை வந்து இங்கிலீஷ்ல அந்த மிடில் இங்கிலீஷ்ல பாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அந்த 3 வெர்ஷன்ஸ் என்னன்னா A டெக்ஸ்ட், B டெக்ஸ்ட், C டெக்ஸ்ட், ஷார்ட் வெர்ஷன், எக்ஸ்பேண்டட் வெர்ஷன், ரிவைஸ்ட் வெர்ஷன். அது எந்தெந்த காலகட்டத்துல எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த பியர்ஸ் ப்ளூமேன் அந்த ஸ்டோரியோட கதை என்ன அப்படின்னா இட் டீல்ஸ் வித் கரப்ஷன் இன் த சர்ச், social injustice, criticism of clergy and political authorities, search for truth and salvation, Christian morality. அதாவது இப்ப பெரிய பெரிய ஆள் எல்லாம் நம்ம புகழ் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு இல்லாம இவர் என்ன நினைக்கிறாருன்னா சோ ஒரு சொசைட்டில அநியாயம் நடக்குது, அது பெரியவங்க பண்ணா என்ன சின்னவங்க பண்ணா என்ன, நான் அதுக்கு அகைன்ஸ்டா எழுதுவேன். இப்ப சர்ச்ல நடக்கிற கரப்ஷன் பத்தி நான் எழுதுவேன் கண்டிப்பா. ஆக்சுவலி அவர் அவருக்கு பிடிக்கும், சர்ச்சுக்கு போறது பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். இருந்தாலும் அங்க ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை பத்தி நான் மக்களுக்கு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அங்க நடக்கிற இன்ஜஸ்டிஸ், கரப்ஷன் அது எல்லாத்தையுமே தன்னோட எழுத்துக்கள் மூலியமா எடுத்துரைத்தவர் தான் வில்லியம் லாங்லேண்ட். அண்ட் அல்லிட்ரேட்டிவ் ரிவைவலுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன், அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓல்டு இங்கிலீஷ்ல இருந்த அந்த ஃபார்மை திருப்பி புதுப்பிச்சு கொண்டு வந்தவர் யாருன்னா வில்லியம் லாங்லேண்ட். அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஜான் விக்லிஃப். அவரோட இயர் பாத்துக்கோங்க 1320 ல இருந்து 1384. He worked at Oxford University, theologian, philosopher and religious reformer. இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மார்னிங் ஸ்டார் ஆஃப் த ரிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். இவரோட ஐடியாஸ் தான் வந்து ப்ரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருந்தது. ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஒரு ரெஃபர்மேஷன் பண்ணணும்டா அப்படின்னு சண்டைக்கு போறதுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுத்தவரே இந்த ஜான் விக்லிஃப் தான். இவரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். ஏன்னா ஃபாதர் ஆஃப் பைபிள் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னாலே ஜான் விக்லிஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது டிரான்ஸ்லேஷன் ஒர்க்க முதல்ல கொண்டு வந்தவர் இவர் தான். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த பைபிள், விக்லிஃப் பைபிள். இது வந்து லாட்டின் வல்கட்ல இருந்து இங்கிலீஷ்க்கு அவர் சேஞ்ச் பண்ணிருக்காரு. எந்த இயர் ரொம்பவுமே முக்கியம், 1382 பைபிள். His followers were called Lollards. Okay, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது இவரை ஃபாலோ பண்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள காமனா என்ன சொல்லுவாங்கன்னா லொல்லாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் ஈவன் இந்த பைபிளுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணது கிடையாது, அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சேர்ந்துதான் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டதாகவும் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. His teachings officially condemned at Council of Constance. So இவரோட விஷயங்கள் எல்லாமே சர்ச்சுக்கு அகைன்ஸ்டா இருக்கு, பெரிய பெரிய பீப்புளுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து இவர் வந்து எங்கேயும் பேசக்கூடாது, இவர் ரைட்டிங்ஸ் எல்லாம் எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணிருக்காங்க. இவர் மெயினா பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடி இந்த பைபிள் எல்லாமே சர்ச்சில் இருக்கவங்க மட்டும்தான் படிப்பாங்க, காமன் பீப்புள்னால படிக்க முடியாது. ஏன் காமன் பீப்புள் படிக்க கூடாது, அவங்களும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமே, அவங்களுக்குமே இந்த பைபிள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தானே, அதனால நான் அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி காமன் பீப்புளுக்கும் பைபிள் சென்றடைகிற மாதிரி அவர் செஞ்சிருக்காருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஜான் மாண்டவில். அவருடைய இயர் பார்த்துக்கோங்க 1300 to 1371. இவரு என்னன்னு சொல்றாங்கன்னா மிடியவல் டிராவல் ரைட்டர். ஊரா போய் ஜாலியா ஒரு விஷயத்த எழுதினவர்னா அது ஜான் மாண்டவில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹிஸ் ஒர்க்ஸ், இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் என்னன்னா த டிராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மாண்டவில் 1357, ஒரிஜினலி ரிட்டன் இன் பிரெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரிஜினலி ரிட்டன் இன், இது வந்து பிரெஞ்ச்ல எழுதப்பட்ட ஒரு ஒர்க். புக் டிஸ்கிரைப்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் பீப்புள்ஸ், மான்ஸ்டர்ஸ், எக்ஸாட்டிக் லேண்ட்ஸ், கிறிஸ்டியன் பில்கிரிமேஜ் சைட்ஸ், வண்டர்ஸ் ஆஃப் த ஈஸ்ட். இது என்ன ஜானர்ல எழுதப்பட்டதுன்னா டிராவல் நரேட்டிவ். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்டா பார்க்க போறது யாருன்னா
ஜான் காவர். ஜான் காவரோட இயர் என்னன்னு சொல்றாங்கன்னா 1330 இருந்து 1408. இவர் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா மாரல் காவர். ஏன்னா இவருடைய ரைட்டிங்ஸ்ல நிறைய மாரல்ஸ் வந்து இருக்கும், டீச்சிங்ஸ் இருக்கும். அதனால இவரை வந்து மாரல் காவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். இவரு தான் வந்து ஒரு ட்ரைலிங்குவல்ல எழுதின ஆத்தர் யாரு அப்படின்ற மாதிரி யூஜிசி நெட்ல கேட்பாங்களா. ட்ரைலிங்குவல் ஆத்தர்ஷிப் அப்படின்னா யாருன்னா ஜான் கவர் தான். ஏன்னா இவர் 3 லாங்குவேஜ்ல 3 புக் எழுதியிருக்காரு. அதை நான் இங்க கொடுத்துருக்க பாருங்க. மிராடோ டி லோமோ, இது வந்து இங்கிலீஷ்ல வந்து மிரர் ஆஃப் மேன்கைண்ட்னு சொல்லுவாங்களா, பிரெஞ்சுல எழுதப்பட்ட ஒரு ஒர்க். அடுத்தது வாக்ஸ் கிளாமாண்டஸ், இது வந்து வாய்ஸ் ஆஃப் ஒன் கிரைங் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இது லத்தீன்ல எழுதப்பட்ட ஒரு ஒர்க். அடுத்து கன்ஃபெஷியோ மேண்டஸ், இது வந்து இங்கிலீஷ்ல எழுதப்பட்ட ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் சார்சர் கோவர் ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சார்சர் டெடிகேட்டட் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா டு கோவர். அவர் எழுதின அந்த ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா அந்த எபிக் போயம் வந்து கோவருக்காக டெடிகேட் பண்ணாரு ஜாஃப்ரே சார்சர். இந்த போயம், இந்த ஒர்க் எல்லாமே மாரல் அண்ட் டைடாக்டிக் போயட்ரியில எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம ஏஜ் ஆஃப் சார்சர் அண்ட் அவருடைய ஏஜ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தோம். சோ இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க, அதை நான் மாத்திக்கிறேன். ஏன்னா நானுமே நிறைய வீடியோஸ் பார்த்து புக்ஸ் எல்லாம் படிச்சுதான் உங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். சோ எல்லாமே ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். Thank you for watching.